காளான் நமக்குன்னு சொல்லக்கூடிய பிளாக் சால்ட் உப்பு வீடியோவில் இதை மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இதையும் ஆட் பண்ணியிருந்தேன், லெங்க்தாக இருந்ததுனால அதை எடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த கருப்பு உப்பு எப்படி கருப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இயற்கையாக கருப்பாகிறது கிடையாது. சாதாரண கல்லுப்பை எடுத்துகிட்டு வந்து அதை மண் சட்டியில் தட்டி அது கூட கடுக்காய் மாதிரியான சில விதை வகைகளை அரைச்சி அது கூட சேர்ப்பாங்க, இல்லை அப்படியேவும் போடுவாங்க. போட்டுட்டு அதை 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடு பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு ஹை டெம்பரேச்சரில் அந்த உப்புலாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகிட்டு ஆல்ரெடி அவங்க போட்டிருக்க ஃப்ளேவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கருப்பு கலரில் ஒரு டெக்ஸ்சரை வந்து கொடுக்குது. அண்ட் இதை இவங்க முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம் இது கொடுக்கக்கூடிய யூனிக்கான டேஸ்ட்டு தான். ஒரு மாதிரியான வித்தியாசமான டேஸ்ட் தான். அந்த சோடாலாம் குடிக்கும்போது அதில் மசாலான்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அது இந்த உப்பு தான். இது இந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். அது போக இதில் சல்ஃபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும், ஏன்னா பயங்கரமாக எரிக்கிறதுனால. எனக்கு இது ஒரு புது வகையான உப்பு தான், ஆனால் நார்த் இந்தியாவில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரி, இதனால் இதில் சோடியம் கண்டென்ட் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் 95% மேலே சோடியம் குளோரைடு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த உப்பை யூஸ் பண்ணுவீங்களா, அண்டு இதில் வேறு எதுவும் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது.